السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता दिनों एक இஸ்லாத்தின் போதனைகளில் ஜிஹாத் மற்றும் வேறு சில கட்டளைகள் உள்ளன. அதன் காரணமாகவே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக ஆகி வருகின்றனர் என்று கடந்த நாட்களில் இங்கு பத்திரிகைகளில் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு நபரும் ஆஸ்திரேலியாவை சார்ந்த அரசியல்வாதி ஒருவரும் கூறியுள்ளனர். இஸ்லாத்தில் தீவிரவாதத்திற்கான போதனை ஏதாவது ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கின்றது. மேலும் கடினத்திற்கான போதனையும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவேதான் முஸ்லிம்களுக்கு தீவிரவாதத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது என்று யுகேவை சார்ந்த ஆட்சியில் உள்ள அரசியல்வாதி ஒருவரும் கடந்த நாட்களில் கூறியிருந்தார். இன்றைய நாட்களில் ஈராக் மற்றும் சிரியாவில் இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாத குழுக்கள் சில பகுதிகளில் தமது ஆதிக்கத்தை செலுத்தி அரசாங்கத்தை நிறுவியுள்ளன. அவர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு மிரட்டல் மட்டும் விடுக்கவில்லை, மாறாக சில இடங்களில் அநீதியான தாக்குதல்களை நடத்தி அப்பாவிகளை கொலை செய்திருக்கின்றார்கள். இதை பற்றி நான் கடந்த குத்பாக்களிலும் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த விஷயம் எங்கு பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கின்றதோ அங்கு சில தலைவர்களின் அறிவீனத்தின் காரணமாக அல்லது இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனையின் காரணமாக இஸ்லாத்திற்கு எதிராக பேசுவதற்கு வாய்ப்பும் வழங்கியுள்ளது. கூறுகின்ற சிலர் இவ்வாறும் கூறுகின்றனர், எழுதுகின்ற சிலர் இவ்வாறும் எழுதுகின்றனர். அதாவது மற்ற மார்க்கங்களின் போதனைகளிலும் கடினம் உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அந்த மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதன்படி அமல் செய்வதில்லை அல்லது தமது மார்க்கங்களில் சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்களை செய்து கொண்டனர். காலத்தின் தேவைகளுக்கேற்ப அந்த போதனைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டனர். எனவே திருக்குரானையும் காலத்தின் தேவைக்கேற்ப அதன் கட்டளைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர்கள் அழுத்தம் தருகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இவர்களின் இந்த கூற்றிலிருந்து இந்த விஷயம் நிரூபணமாகிவிட்டது. அதாவது அவர்களின் கூற்றின்படி அவர்களின் மார்க்க போதனைகள் இறைவனால் அருளப்பட்ட போதனைகளாக தற்போது இல்லை, மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட போதனைகளாக ஆகிவிட்டன. இது நடைபெறவே இருந்தது. ஏனென்றால்
இந்த போதனைகள் நிலைபெறும் அல்லது கியாமத் வரை அந்த போதனைகளின்படி அமல் செய்யக்கூடியவர்கள் தோன்றுவார்கள் என்று இறைவன் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. ஆனால் திருக்குரானில் அல்லாஹ் இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதாவது இந்த திக்ரை, திருக்குரானை நாமே இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம். அதன் பிறகு அவ்வேதத்தின் பாதுகாப்பிற்குரிய ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்தான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனது பல்வேறு நூல்களில் இவ்வசனத்தின் விளக்கத்தையும் வழங்கியுள்ளார்கள். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹுவின் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற நடைமுறையாகும். அதாவது அவன் ஒரு சமுதாயத்தை ஒரு செயலிலிருந்து தடுக்கும் போது அந்த சமுதாயத்தின் இறை நியதி கண்டிப்பாக இவ்வாறு அமைந்து விடுகின்றது. அதாவது அவர்களில் சிலர் அந்த செயலை கண்டிப்பாக செய்வார்கள். உதாரணமாக, நீங்கள் தௌராத் மற்றும் இறைவனின் ஏனைய வேதங்களில் மாற்றம் செய்யாதீர்கள் என்று யூதர்களை அல்லாஹ் தௌராத்தில் தடுத்திருந்தான். அந்த அடிப்படையில் அவர்களில் சிலர் தௌராத்தில் மாற்றங்களை செய்தனர். ஆனால் நீங்கள் திருக்குரானில் மாற்றம் செய்யாதீர்கள் என்று திருக்குரானில் எங்கும் கூறப்படவில்லை. மாறாக இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று இறைவன் கூறியுள்ளான். நாமே வேதத்தை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம் என்று இறைவன் கூறியிருக்கின்றான். அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், இவ்வசனம் தெளிவாக கூறுகின்றது, இந்த திக்ரை அதாவது குரானை உலகிலிருந்து அழிப்பதற்கு விரும்பும் ஒரு சமுதாயம் தோன்றும் போது இறைவன் விண்ணிலிருந்து தனது ஒரு தூதர் மூலமாக அந்த வேதத்தை பாதுகாப்பான். ஆக இந்த மக்கள் அவ்வப்போது திருக்குரானின் மீது ஆட்சேபனை செய்து இந்த வேதத்தை அழிக்க விரும்புகின்றனர். ஏனென்றால் அவர்களின் வேதம் ஒன்று அழிந்துவிட்டது அல்லது வெறும் வார்த்தைகளாக மாறிவிட்டது. இப்போது செய்தி அனுப்புவதற்கு ட்விட்டர், வாட்ஸ்அப் என்று பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. கடந்த நாட்களில் அதில் ஒரு குறும்படம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதில் குரான் என்று வெளியே எழுதப்பட்டிருந்த ஒரு புத்தகத்திலிருந்து சில வசனங்களை 2 இளைஞர்கள் மக்களுக்கு வாசித்து காட்டிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படிப்பட்ட போதனை என்று பல்வேறு மக்களிடம் அது பற்றி கூறி நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த புத்தகத்தின் வெளியே திருக்குரான் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை மட்டுமே பார்த்து ஒவ்வொரு நபரும் இஸ்லாத்தின் போதனையை குறை கூறி கொண்டிருந்தார். அதை மட்டுமே பார்த்து ஒவ்வொரு நபரும் இஸ்லாத்தின் போதனையை குறை கூறிக்கொண்டே சென்றார். பாருங்கள், இதிலிருந்து நிரூபணமாகிவிட்டது, இஸ்லாத்தின் போதனையே இப்படித்தான் இருக்கின்றது, எனவேதான் முஸ்லிம்களும் தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்று கூறத் தொடங்கிவிட்டனர். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த 2 இளைஞர்களும் அந்த புத்தகத்தின் மேலே இருந்த கவரை அகற்றிவிட்டனர். மேலும், நீங்கள் படித்துக் கொண்டிருந்தது இஸ்லாத்தின் வேதம் அல்ல, இது பைபிள் ஆகும், பைபிளைத்தான் நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறினர். அதற்கு எதிராக அவர்களில் எவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் இஸ்லாத்தின் பெயர் வந்ததுமே உடனடியாக எதிர்மறையான விமர்சனங்கள் செய்து விடுகின்றனர் என்று அந்த இளைஞர்கள் கூறினர். அப்போது அனைவரும் மௌனமாகிவிட்டனர். ஆனால் மிகவும் ஆச்சரியத்துடன் ஒரு பெண்மணி பேசினார். அவர் கூறினார், இது பைபிளா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலேயே கல்வி பயின்றேன், பைபிள் படித்திருக்கின்றேன், எனக்கு இதை பற்றிய சிந்தனையே வந்ததில்லை என்று கூறினார். ஆக இதுதான் இவர்களது நிலைமை. ஒரு முஸ்லிம் தவறான செயல் செய்தால் அதற்கு இஸ்லாத்தை பொறுப்பாக்கி விடுகின்றனர். மற்ற மார்க்கத்தை சார்ந்த ஒருவர் அதே செயலை செய்தால் பாவம் அறியாமல் செய்துவிட்டார் என்றும் அல்லது அவரை பைத்தியம் என்றும் கூறிவிடுகின்றனர். சில முஸ்லிம் பிரிவுகள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்ற சில தவறான செயல்களே இஸ்லாத்தினை அவப்பெயருக்கு ஆளாக்கி உள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் அதற்காக திருக்குரானின் போதனைகளை இலக்காக்குவதும் அதில் வரம்பு மீறுவது என்பதும் இஸ்லாத்திற்கு எதிரான உள்ளத்தின் பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகும். இன்றைய நாட்களில் இதன் உச்சக்கட்ட வெளிப்பாடாக அமெரிக்க அதிபர் தேர்தலின் வேட்பாளர் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்க்கு எதிரான
கூறிய கருத்து அமைந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் இஸ்லாத்தை பற்றி இவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதனை பேசிக் கொள்ளட்டும். ஆனால் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளுக்கு எதிராக எந்த மார்க்கத்தின் போதனைகளும் போட்டி போடவே முடியாது. அதேபோன்று இவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டமும் போட்டி போட முடியாது. இவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் காலத்திற்கேற்ப சட்டங்களை மாற்றிக்கொண்டோம். அல்லாஹ் இக்காலத்திலும் தனது வாக்குறுதிக்கேற்ப திருக்குரானின் பாதுகாப்பிற்காக தனது தூதரை அனுப்பியுள்ளான். அன்னார் திருக்குரானின் அழகிய போதனைகளை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், திருக்குரானின் மற்றொரு பெயர் திக்ர் ஆகும். மனிதனின் இயல்பில் மறைந்திருந்த மற்றும் மறக்கப்பட்ட உண்மைகளை மற்றும் அமானிதங்களை நினைவூட்டுவதற்காக திருக்குரான் இறங்கியது. இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்ற தனது உறுதியான வாக்குறுதிக்கேற்ப இக்காலத்திலும் விண்ணிலிருந்து ஆசிரியர் ஒருவர் தோன்றியுள்ளார். அவர் வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதின் வெளிப்பாடாகவும் வாக்குறுதியாகவும் தோன்றியுள்ளார். அவர்தான் தற்போது உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்ற வாக்குறுதி வழங்கி அல்லாஹ் திருக்குரான் மற்றும் இஸ்லாத்தின் பாதுகாப்பிற்குரிய பொறுப்பினை தானே ஏற்றுள்ளான். முஸ்லிம்களை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். மேலும் குழப்பங்களுக்கும் ஆளாக்கவில்லை. எனவே எவர்கள் இந்த அமைப்பை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் அருளுக்குரியவர்கள். மேலும் அத்தகையவர்கள் இதிலிருந்து பயணம் பெறுவார்கள். அதாவது அன்னாரின் ஜமாத்தில் இணைந்து விடுவார்கள். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப திருக்குரானின் மகத்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டு 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் என்னை அனுப்பியுள்ளான். திருக்குரானின் ஆதரவுகளும் ஒத்தாசைகளும் எமக்கு சாதகமாக உள்ளன. இன்று இந்த சிறப்பு உலகின் வேறு எந்த மார்க்கத்தை பின்பற்றுபவருக்கும் கிடைக்கவில்லை. ஆக இவ்விஷயங்கள் இஸ்லாத்தின் எதிரிகளின் ஆட்சேபனைகளுக்கு பதிலாக அமைந்துள்ளது. அதாவது மற்ற மார்க்கங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டன. இது அந்த மார்க்கம் மரணித்து போனதற்கான ஆதாரமாகும் என்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கூறப்பட்ட அழகிய கூற்றுகளில் முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இக்காலத்தில் ஊடகங்கள் மூலமாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் இஸ்லாத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. அதனை முறியடிப்பதற்காக காலத்தின் இமாமுடன் இணைந்து இஸ்லாத்தின் அழகிய போதனைகளின் வாயிலாக இஸ்லாத்தின் எதிரிகளின் வாயை அடைக்க செய்ய முன்வாருங்கள் என்று அன்னார் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தின் மீது தீவிரவாதத்திற்கான ஆட்சேபனையை சுமத்துகின்றார்கள். இரண்டு பிரிவினர் அல்லது இரு நபர்கள் இஸ்லாம் வாளினால் பரவியது என்று வாதம் செய்கின்றனர். உண்மையில் அவர்கள் இஸ்லாத்தின் எதிர் சக்திகளின் கைக்கூலிகளாக இருக்கின்றனர். இந்த காலம் வாளேந்தி ஜிஹாத் செய்யக்கூடிய காலம் அல்ல என்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட சில நிர்பந்தமான சூழ்நிலைகளில்தான் வாளேந்தி ஜிஹாத் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. எதிரி இஸ்லாத்தை வாளின் சக்தி கொண்டு அழித்துவிட விரும்பினான். இஸ்லாம் அமைதி மற்றும் அன்பின் போதனையினால் நிறைந்திருக்கின்றது. எனவே இக்காலத்தில் இந்த போதனையினால் திருக்குரான் நிறைந்திருக்கின்றது. எனவே இக்காலத்தில் இந்த போதனையை பரப்புவது அவசியமாகும். மேலும் ஒவ்வொரு அகமதியும் இந்த போதனையை புரிந்து கொள்வதின் தேவையும் உள்ளது. அதன்படி செயல்படுவதற்கான அவசியமும் உள்ளது. அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அவசியமும் உள்ளது.
அப்போதுதான் நாம் அகமதியானதற்கான உரிமையை செலுத்த முடியும். முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உண்மையை அகமதிகளாகிய நாம் தான் பறைசாற்ற முடியும். எவர்கள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கின்றார்களோ அவர்கள் அறிவினர்கள் ஆவர். நாம் அவர்களின் அறிவீனத்தின் நிலையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இஸ்லாத்தின் போதனை அமைதி மற்றும் சாந்தியின் போதனையாகும். திருக்குரானின் ஒளியில்தான் நாம் இந்த போதனையை உலகிற்கு சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் அறியாமையின் காரணமாக இஸ்லாத்தின் போதனையின் தீவிரவாதம் இருக்கின்றது, எனவேதான் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக மாறுகின்றார்கள் என்று கூறிவிடுகின்றீர்கள். இது உங்களின் அறிவீனமும் மடமையும் ஆகும் என்று நாம் அவர்களுக்கு கூற வேண்டும். மேலும் முஸ்லிம்களிடமும் கூற வேண்டும், நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்தல் மற்றும் பிரிவினைகளுக்கு ஆளாகி இஸ்லாத்தினை அவப்பெயருக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நம்மிடத்தில் போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லைதான், ஆனால் பிரஸ் மற்றும் ஊடகம் வாயிலாக உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நகரத்திலும் எந்த அளவிற்கு இந்த பணியை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்ய வேண்டும். தற்போது உலகத்திற்கு இஸ்லாத்தின் அழகிய வடிவத்தை காட்டிக் கொடுப்பது மிகவும் அவசியமாகும். அல்லாஹ்வின் அருளினால் உலகிலுள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஜமாத்திற்கு இதன் பக்கம் கவனம் உள்ளது. ஆனால் தொடர்ந்து மீடியாவை இந்த வகையில் பயன்படுத்துவது காலத்தின் தேட்டமாக உள்ளது. அவர்களோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நாம் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளினால் அமெரிக்காவில் உள்ள நமது ஜமாத்திற்கு இந்த வகையில் நல்ல தொடர்பு உள்ளது. ஜெர்மனியிலும் அவ்வாறு உள்ளது. மற்ற நாடுகளிலும் இந்த தொடர்புகளின் மூலமாக இந்த பணிகளை நாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும். கடந்த நாட்களில் இங்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கிளாஸ்கோ பகுதி எம்பி ஒருவர் அஹ்மதியா ஜமாத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை எடுத்துரைத்தார். இஸ்லாத்தின் அமைதி மற்றும் சாந்தியின் போதனையின்படி செயல்படக்கூடியவர்கள் அகமதி முஸ்லிம்கள் ஆவர் என்று அவர் கூறினார். கிளாஸ்கோவில் அமைதி கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அதில் அவர் கலந்து கொண்டிருந்தார். ஆக அவரது கூற்றை கேட்டு அங்கு அமர்ந்திருந்த இங்கிலாந்து நாட்டின் உள்துறை அமைச்சரும் கூறினார், அகமதிகள் எந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்றார்களோ அது மற்ற தீவிரவாத குழுக்கள் எடுத்துரைக்கின்ற இஸ்லாத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட இஸ்லாமாகும். உண்மையில் அகமதிகள் அமைதியை விரும்புகின்ற நல்ல குடிமக்கள் ஆவர் என்றும் அந்த அமைச்சர் கூறினார். உண்மையில் விஷயம் என்னவென்றால், அகமதிகள் புதிதாக எந்த போதனையும் எடுத்துரைக்கவில்லை. மாறாக திருக்குரான் கூறுகின்றவற்றையே எடுத்துரைக்கின்றனர். ஆனால் இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு மக்கள் அமைதியாகிவிட்டனர். கொஞ்ச காலம் கழிந்து மக்கள் இதனையும் மறந்து விடுவர். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுந்தவுடன் விஷயமும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று மக்கள் அமர்ந்து விடுவர். இதனை நாம் எப்போதும் பசுமையாக வைத்திருக்க வேண்டும். இந்த சம்பவத்தை ஒருமுறை பிரஸ் இந்த செய்தியை வெளியிட்டு மௌனமாகி விடுகின்றது. ஆனால் ஒரு தீவிரவாத சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் அதன் பெயரில் நூற்றுக்கணக்கான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக பேசுவதற்கு எதிரிகளுக்கு வாய்ப்பும் கிடைத்து விடுகின்றது. கடந்த நாட்களில் நான் ஜப்பானில் இருந்தேன். அப்போது அங்கு கல்வி அறிவு படைத்த மக்கள் இதனை வெளிப்படுத்தினார்கள். இன்னும் கூறப்போனால் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரே கூறினார், திருக்குரானின் ஒளியில் இஸ்லாத்தின் போதனையாக எதனை நீங்கள் எடுத்து வைக்கின்றீர்களோ அதனை அறிந்து வைப்பது ஜப்பானியர்களுக்கு மிகவும் அவசியமாகும். இன்னும் கூறப்போனால் முழு உலகத்திற்கும் அதன் அவசியம் உள்ளது. நீங்கள் இவ்விஷயத்தை இந்த நிகழ்ச்சியோடு முடித்துக் கொள்ளாதீர்கள். ஜப்பானில் தொடர் முயற்சிகளை செய்து இப்போதனைகளை மக்களுக்கு கூறிக்கொண்டே வாருங்கள். அப்போதுதான் அது பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே நீதியை விரும்பக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட நீங்கள் அமைதியாக அமர்ந்து விடாதீர்கள் என்று நம்மிடம் கூறுகின்றனர். தொடர்ந்து உலக மக்களுக்கு முன்னிலையில்
இந்த போதனைகளை கூறிக்கொண்டே செல்லுங்கள் என்றும் நமக்கு கூறுகின்றனர். இப்போது இது ஜப்பான் ஜமாத்தின் கடமையாகும். அவர்கள் ஒருங்கிணைந்த திட்டம் வகுத்து இவ்விஷயத்தை பசுமையாக வைத்தல் வேண்டும். அதேபோன்று இங்கு இந்த UK நாட்டிலும் உலகத்தின் மற்ற நாடுகளிலும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற இஸ்லாத்தின் போதனைகளின் அழகிய ஞானத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும். அந்த அழகிய போதனைகளுக்கு எதிராக எவரும் நிலை நிற்க முடியாது. இவ்விஷயங்கள் அனைத்தையும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரான் வசனங்களின் ஒளியிலேயே நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். மேலும் அவை ஜமாத்தின் புத்தகங்களிலும் நமக்கு காண கிடைக்கின்றன. அல்லாஹ் திருக்குரானின் சரியான விளக்க உரையை வழங்குவதற்காக மற்றும் திருக்குரானின் பாதுகாப்பிற்காக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியுள்ளான். அன்னாரும் இதனை கூறியுள்ளார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது புத்தகங்கள் மற்றும் மல்புசாத்துகள் மற்றும் சொற்பொழிவுகளில் அந்த பணிகளுக்குரிய முழுமையான உரிமையை செலுத்தியுள்ளார்கள். எனவே இக்காலத்தில் திருக்குரானின் பாதுகாப்பிற்குரிய பணியை அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செயல்படுத்தியுள்ளான். ஒவ்வொரு அகமதியும் அதே பணியை செய்தல் வேண்டும். சமுதாயத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இந்த தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லா வகையிலும் இந்த பணியை செய்து ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்த உரிமையை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். இப்போது நான் இஸ்லாத்தின் அமைதியின் போதனையின் சிறப்புகளை பறைசாற்றும் சில உதாரணங்களை எடுத்துரைக்கின்றேன். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், அதாவது மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை. மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஆ அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். அதாவது உமது இறைவன் கட்டாயமாக விரும்பியிருந்தால் பூமியில் உள்ளவர்கள் அனைவருமே ஒன்றாக நம்பிக்கை கொண்டிருப்பர். எனவே இறைவனே கட்டாயப்படுத்தாதிருக்கும் போது மக்கள் நம்பிக்கை கொள்வதற்காக நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா? ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இஸ்லாம் ஒருபோதும் பலவந்தத்தை போதிக்கவில்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், லஆமன மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஆ, அதாவது உமது இறைவன் கட்டாயமாக விரும்பியிருந்தால் பூமியில் உள்ளவர்கள் அனைவருமே ஒன்றாக நம்பிக்கை கொண்டிருப்பர். ஆனால் அல்லாஹ்வோ அவ்வாறு விரும்பவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருந்த போதிலும் நீர் கூறுவதனால் அது நடந்து விடாது என்றே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த விஷயத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தில் பலவந்தம் இல்லை என்பதே இந்த ஒரு போதனையிலிருந்து தெளிவாக வெளிப்படுகின்றது. இஸ்லாம் ஒருபோதும் பலவந்தத்தை போதிக்கவில்லை என்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். திருக்குரான் மற்றும் ஹதீசுகள் மற்றும் இஸ்லாமிய வரலாற்றினை சீர்தூக்கி பார்த்தால், மனிதன் இயன்றவரை அதனை கவனமாக படித்து பார்த்தால், தெளிவான அறிவின் மூலமாக இவ்விஷயம் தெள்ளத் தெளிவாக மனிதனுக்கு புலப்பட்டுவிடும். அதாவது மார்க்கத்தை பலவந்தமாக பரப்புவதற்காக இஸ்லாம் வாளை ஏந்த செய்தது என்று கூறுவது மிகவும் வெட்கக்கேடான, தவறான, அடிப்படையற்ற குற்றச்சாட்டாகும் என்பது தெளிவாகிவிடும். மேலும் இது திருக்குரான் மற்றும் ஹதீசுகள் மற்றும் இஸ்லாத்தின் வரலாற்றினை காழ்ப்புணர்ச்சியிலிருந்து அகன்று ஆராயாத மக்களின் சிந்தனையாகும் என்பதும் புலப்பட்டுவிடும். மாறாக அவர்கள் பொய் மற்றும் பழி சுமத்துதல் போன்ற விஷயங்களில் முழுமையாக பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் தெளிவாகிவிடும். ஆனால் நான் நன்கறிகின்றேன், அந்த காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது.
உண்மையின் மீது தாகம் கொண்ட நன்மக்கள் இந்த பொய் குற்றச்சாட்டுகளை அறிந்து கொள்வார்கள். எந்த மதத்தின் வேதத்தில் மிக தெளிவாக லா இக்ராஹ ஃபித் தீன், அதாவது மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்ற போதனை இருக்குமோ அந்த மதத்தை நாம் தீவிரவாத மார்க்கம் என்று கூற முடியுமா? அதாவது மார்க்கத்தை பரப்புவதில் பலவந்தம் அனுமதி இல்லை. எந்த நபி தனது மக்காவின் 13 ஆண்டுகால வாழ்க்கையில் அநீதிகளை சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று தனது தோழர்களுக்கு இரவு பகலாக போதித்து வந்தாரோ அவர் மீது பலவந்தத்திற்கான பழியை சுமத்த இயலுமா? ஆம், எதிரிகளின் அநீதி எல்லை கடந்து விடும்போது, இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கு அனைத்து சமுதாயங்களும் ஒன்றிணைந்த போது எவர்கள் வாளேந்தினார்களோ அவர்கள் வாளினால் அழிக்கப்பட வேண்டும் என்று இறைவனின் தன்மானம் விரும்பியது. இது தவிர்த்து திருக்குரானில் ஒருபோதும் பலவந்தத்திற்கான போதனை இல்லை. பலவந்தத்திற்கான போதனை வழங்கப்பட்டிருந்தால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் பலவந்தத்தின் போதனையின் காரணமாக சோதனையின் காலகட்டத்தில் உண்மையான நம்பிக்கையாளர்களைப் போன்று உண்மையில் நிலைத்திருந்திருக்க முடியாது. பலவந்தம் இருந்திருந்தால் உள்ளத்தின் உண்மையும் விசுவாசமும் அவர்களிடம் வெளிப்பட்டிருக்கவே முடியாது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் விசுவாசம் எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்லாமிய போர்கள் 3 வகைப்படும். அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தற்காப்பிற்காக. எதிரிகள் தாக்குதல் நடத்தினால் தற்காத்துக் கொள்ள வாள் ஏந்திக் கொள்ளலாம். அடுத்து தண்டனை அளிக்கும் விதமாக கொலைக்கு பகரமாக பழிவாங்குதல், அதாவது எவர் ஒருவரை கொலை செய்து விடுவாரோ அவருக்கு தண்டனை அளிப்பதற்காக, அதாவது போரின் சூழலில் ஆயுதமேந்தி செயல்பட்டவர்களுக்கு அத்தண்டனை வழங்கப்படுகின்றது. அடுத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக, அதாவது முஸ்லிம் ஆகிவிட்டதன் காரணமாக மக்களை எவர்கள் கொலை செய்து வந்தார்களோ அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக. நீங்கள் ஏன் முஸ்லிம் ஆனீர்கள் என்று கூறி மக்களை அவர்கள் கொலை செய்து வந்தார்கள். நீங்கள் உங்களது மார்க்கத்தை மாற்றிக் கொண்டீர்கள், எனவே நாங்கள் உங்களை கொலை செய்கின்றோம் என்று கூறி வந்தார்கள். அப்போது அல்லாஹ் கூறினான், இவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்து வருகின்றார்கள், எனவே இவர்களுக்கு எதிராக வாள் ஏந்துவது ஆகுமானதாகும். இந்த 3 காரணங்களை தவிர்த்து வேறெந்த விஷயங்களிலும் வாள் ஏந்துவது ஆகுமானதல்ல. மார்க்கத்தை பரப்புவதற்காக வாள் ஏந்தாதீர்கள் என்று திருக்குரானில் தெளிவான கட்டளை உள்ளது. மார்க்கத்தின் தனி சிறப்புகளை முன்னிலைப்படுத்துங்கள். நல்ல முன்மாதிரிகளின் மூலமாக மக்களை உங்கள் பக்கம் கவருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் வாள் ஏந்துவதற்கு கட்டளை வழங்கப்பட்டது என்று எண்ணாதீர்கள். ஏனென்றால் மார்க்கத்தை பரப்புவதற்காக அந்த வாள் ஏந்தப்படவில்லை. மாறாக எதிரியின் தாக்குதல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அல்லது அமைதியை சமூகத்தில் நிலைநாட்டுவதற்காக அந்த வாள் ஏந்தப்பட்டது. மார்க்கத்திற்காக வாள் ஏந்துவது ஒருபோதும் அவர்களின் விருப்பமாக இருக்கவில்லை. எவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பரப்புவதற்காக வாள் ஏந்த வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் தனி சிறப்புகளை அறிந்திருக்கவே இல்லை, அதனை அவர்கள் அங்கீகரிக்கவும் இல்லை. மேலும் அவர்களின் இந்த செயல் விலங்குகளின் செயல்களுக்கு ஒப்பானதாகும். அவர்கள் விலங்குகள் ஆவர். ஆக மார்க்கத்தில் பலவந்தமாக எவரையும் இணைக்கக்கூடாது என்ற திருக்குரானின் இந்த அறிவிப்பு எதிரிகளின் ஆட்சேபனையை ரத்து செய்வதற்கு போதுமானதாகும். இஸ்லாத்திற்கு தவறான வகையில் அவப்பெயர் சேர்க்கப்படுகின்றது என்பதை அறிவு படைத்தவர்கள் நன்கறிவர். நான் கூறியது போன்று ஏராளமான படித்த அறிஞர்கள், ஏன் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் கூட நீங்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை அதிகமாக பரப்புங்கள் என்று நம்மிடம் கூறுகின்றனர். எந்த மக்கள் நீங்கள் இஸ்லாத்தின் போதனைகளை பரப்புங்கள் என்று கூறுகின்றார்களோ அவர்களின் இந்த கூற்றிலிருந்து உண்மையின் மீது தாகம் கொண்ட மக்கள் பொய் குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்வர் என்ற ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்று உண்மையாகி இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தின் தனி சிறப்புகளை முன்னிலைப்படுத்துங்கள் என்று நமக்கும் கவனமூட்டியுள்ளார்கள். அதை பற்றி நமக்கு ஞானம் இருக்கும்போதுதான் அது முன்னிலைப்படுத்தப்படும்.
எனவே நீங்கள் உங்களது அறிவை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் நல்ல முன்மாதிரியின் மூலமாக மக்களை உங்கள் பக்கம் கவருங்கள். நீங்கள் நல்ல முன்மாதிரியை வெளிப்படுத்துங்கள். அதனை கண்டு மக்கள் உங்கள் பக்கம் வந்து விடுவார்கள். எனவே இது ஒவ்வொரு அகமதியின் மிகப்பெரிய பொறுப்பாகும். மார்க்கத்தின் தனி சிறப்புகளை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் திருக்குரானின் ஞானத்தை பெற வேண்டும். பின்னர் அதில் தனது நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டி உலகத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும். இந்த அறிவு மற்றும் அமல் மூலமாக மட்டும்தான் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வந்த பிறகு திருக்குரான் மற்றும் இஸ்லாத்தின் பாதுகாப்பு பணிகளில் நாம் பங்கு பெற முடியும். மேலும் உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றால் திருக்குரானின் போதனைகளின் மூலமாக மட்டுமே முடியும் என்று நம்மால் உலக மக்களுக்கு உணர்த்திட முடியும். திருக்குரானில் ஒரு இடத்தில் மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களின் நிலையை இவ்வாறு படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. வகாலு இன் அத்தபியுல் ஹுதா மா கனு தஹத்தஃப் மின் அர்லினா, அதாவது நாங்கள் உம்முடன் உள்ள இந்த வழிகாட்டலை பின்பற்றினால் எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் பறிக்கப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆக இஸ்லாத்தின் போதனை அநீதியான போதனை என்று அவர்கள் ஆட்சேபனை செய்யவில்லை. மாறாக நாங்கள் உமது அமைதி மற்றும் சாந்திக்கான இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொண்டால் எங்களை சுற்றியுள்ள சமுதாயங்கள் எங்களை அழித்துவிடும் என்று கூறியே ஒப்புக்கொள்ளாதவர்கள் ஆட்சேபனை செய்தனர். எனவே இஸ்லாத்தின் போதனை நட்பை வளர்க்கின்ற போதனையாகும், சாந்தியை நிலைநிறுத்துகின்ற போதனையாகும், அமைதி மற்றும் அன்பின் தூது செய்தியை வழங்கிட செய்யும் போதனையாகும். சில முஸ்லிம் பிரிவுகள் அதன்படி அமல் செய்யவில்லை என்றால் அது அவர்களின் துர்பாக்கியமாகும். சந்தேகத்திற்கிடமின்றி குர்ஆன் அசல் வடிவத்தில் அவரிடத்தில் இருக்கின்றதுதான், ஆனால் அதன்படி அவர்கள் அமல் செய்யவில்லை. திருக்குர்ஆன் மற்றும் அதன் கட்டளைகளை எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்திருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் அதை செய்யவில்லை. அதனை பாதுகாப்பது என்பது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் ஜமாத்தின் பணியாகும். இஸ்லாத்தினால் உலக மக்களின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. மாறாக இஸ்லாத்தின் எதிரிகள் மூலமாகவே உலக மக்களின் அமைதிக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று நாம் உலகத்திற்கு நமது அறிவு மற்றும் முன்மாதிரி மூலமாக எடுத்துரைக்க வேண்டும். இஸ்லாத்தை களங்கப்படுத்த முயலும் இம்மக்கள் பொய்யையும் இட்டுக்கட்டி அவதூறு கூறுதலையும் பயன்படுத்துகின்றனர் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மேற்கோள்களில் கூறியிருக்கின்றார்கள். அவர்களின் அந்த பொய்யும் இட்டுக்கட்டி பழி சுமத்துதலும் தான் உண்மையில் உலகத்தின் அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மக்கள் தங்களின் நலனுக்காக மற்றும் புவிசார் அரசியல் நலனுக்காக குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். முஸ்லிம் நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களிலும் சில முஸ்லிம் நாடுகளின் பங்கும் இருக்கின்றது. முஸ்லிம்களின் இந்த தீவிரவாத குழுக்கள் நமது நாடுகளால் உருவாக்கப்பட்டதாகும் என்று இப்போது மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் கூட கூறத் தொடங்கிவிட்டன. ஈராக் மற்றும் சிரியாவின் போருக்கு பிறகு நாமே இந்த குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம் என்று மேற்கத்திய ஊடகங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக நான் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்கள் என்று தங்களை கூறிக்கொண்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் முஸ்லிம்களை குற்றமற்றவர்கள் என்று கூறவில்லை. ஆனால் இந்த நெருப்பை மூட்டியதில் வல்லரசுகளின் பங்கும் பெரிய பங்காக இருக்கின்றது. நீதியின்படி செயல்படாததன் விளைவாகவே இவை அனைத்தும் நடக்கின்றன. வல்லரசுகளிடமிருந்து ஒரு அறிக்கை வந்துவிட்டால் முழு உலகமும் அதை அப்படியே ஒப்புக்கொள்கின்ற அந்த காலம் சென்றுவிட்டது. விமர்சனங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலமாக உலகில் ஒவ்வொரு இடத்தையும் சென்றடைவது இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இப்போதும் கூட ஒரு பக்கம் நாங்கள் தீவிரவாதிகளை ஒழிப்போம் என்று கூறப்படுகின்றது, அவர்கள் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. மற்றொரு பக்கம் அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுப்பவர்கள் மற்றும் பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்களை பற்றி அறிந்திருந்தும் கண்களை மூடிக்கொள்கின்றனர். ஆக
இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிராக செயல்பட்டு அநீதி இழைக்கும் இந்த முஸ்லிம் தீவிரவாத குழுக்கள் மட்டும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இல்லை, மாறாக வல்லரசுகளும் அச்சுறுத்தலாக உள்ளன. மேலும் இந்த வல்லரசுகள் சுயநலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உலக அமைதியை இரண்டாம் பட்சமாக கருதுகின்றன. ஒரு உண்மையான முஸ்லிம் இறைவன் அஸ்ஸலாமாக இருக்கின்றான், அவன் தனது படைப்பினத்திற்கு சாந்தியை வழங்குகின்றான் என்பதை நன்கறிகின்றார். உண்மையான முஸ்லிம்களுள் அகமதி முஸ்லிம்களே மனித இனத்திற்கு சாந்தியை வழங்குவதற்காக, உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் எந்த அளவிற்கு கட்டளைகளை வழங்கியிருக்கின்றான் என்பதை நன்கறிந்துள்ளனர். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், வகீலிஹி யா ரப்பி இன்ன ஹாஉலாஇ கௌமுல் லா யூமினூன். ஃபஸ்ஃபஹ் அன்ஹும் வகுல் சலாம் ஃபஸௌஃப யஅலமூன். அதாவது அவர் கூறினார், என் இறைவா, இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போது இறைவன் கூறினான், நபியே, நீர் அவர்களை மன்னித்து விடுவீராக, மேலும் சாந்தி உண்டாவதாக என்று மட்டுமே கூறுவீராக. அவர்கள் மார்க்கத்தின் உண்மை என்ன என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள். ஆக இதுதான் திருக்குரானின் போதனையாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற போது அதை செவிமடுத்தவர்களோ அதனை நிராகரித்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வே, நான் இவர்களை அமைதி மற்றும் சாந்தியின் பக்கம் அழைத்தேன், ஆனால் இவர்களோ அதனை நிராகரிக்கின்றார்கள். மாறாக இவர்கள் நிராகரிக்க மட்டும் செய்யவில்லை, மேலும் சாந்தியின் போதனையை புரிந்து கொள்ளாமல் எனக்கு தொல்லையும் தருகின்றனர். அதற்கு அல்லாஹ் கூறினான், நபியே, நீர் அவர்களை மன்னித்து விடுவீராக. அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு புரியும் தன்மை இல்லை, அவர்கள் முட்டாள்களாக இருக்கின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். நீர் அவர்களின் கூற்றை செவிமடுத்து கூறுவீராக. நான் உங்களுக்காக சாந்தியின் தூது செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த தூது செய்தியை நான் உங்களிடம் பரப்பிக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளையையே வழங்கியுள்ளான். இஸ்லாத்தின் எதிரிகளின் அனைத்து அநீதிகளையும் கண்ட பிறகும் சகித்துக் கொண்டும் நான் உங்களுக்கு சாந்தியின் தூது செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றே கூறும்படி அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த கட்டளை என்றார், பின்னர் மற்ற முஸ்லிம்களுக்கு எந்த அளவிற்கு இதில் முக்கியத்துவம் இருக்கின்றது? நமக்கும் இன்று இதே நிலைதான் இருக்கின்றது. நாமும் இதே கட்டளையின்படிதான் நமது தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும். அமைதி மற்றும் சாந்தியின் தூது செய்தியை பரப்புவதே நமது பணியாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, இஸ்லாத்தில் வாள் ஏந்தப்பட்டதென்றால் தற்காப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டவே வாள் ஏந்தப்பட்டது. அநீதிக்காக இஸ்லாத்தில் ஒருபோதும் வாள் ஏந்தப்படவில்லை. எவர்கள் உங்கள் கூற்றை ஏற்கவில்லையோ அவருக்கு எதிராக வாள் ஏந்துங்கள், அவரை அழித்து ஒழித்து விடுங்கள் என்று திருக்குரானில் எங்கும் ஒருபோதும் கூறப்படவில்லை. அதற்கான கேள்விக்கே இடமில்லை. ஒரு முஸ்லிம் பிரிவு அல்லது ஒரு முஸ்லிம் தலைவர் அமைதியை நிலைநாட்டுவதாக கூறி இந்த போதனைக்கு மாற்றம் செய்கின்றார் என்றால் அது
உண்மையான இஸ்லாம் அல்ல. कर रहे हैं और ये कहते हैं कि हम दुनिया அது அவர்களின் சுயநலனுக்காக செய்யப்பட்ட விஷயங்களாகும், कर रहे हैं, तो वो அல்லது வல்லரசுகளின் நலனுக்காக செயல்படுகின்ற விஷயங்களாகும். जिनका वो इजहार कर रहे हैं, இதனை அவர்களே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். जिन्होंने அவர்கள்தான் முஸ்லிம்களை விஷயங்களுக்கு வழிமுறையாக ஆக்கிக் கொண்டுள்ளனர். की तालीम ऐसी है, பின்னர் இஸ்லாத்தின் போதனை தவறானது என்று இஸ்லாத்தின் மீது பழி சுமத்துகின்றனர். शान ही अल्लाह ताला ने बताई। ஒரு உண்மையான முஸ்லிம் மற்றும் ரஹ்மானின் அடியானின் அடையாளமாக அல்லாஹ் இவ்வாறு திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வ இஸா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. लड़ते हैं वो बजाय लड़ने के कहते हैं हम அறிவினர்கள் அவர்களிடத்தில் சண்டையிடும் போது அவர்களிடம் சண்டையிடுவதற்கு பகரமாக நாங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாவதற்காக துஆ செய்கின்றோம் என்று கூறி சென்று விடுவர். और यही तालीम है जो हर सतह पर ஆக இதுதான் திருக்குர்ஆனின் போதனையாகும். कायम करने இந்த போதனைதான் எல்லா மட்டத்திலும் அமைதி மற்றும் சாந்தியை நிலைநாட்டுவதற்கும் மற்றும் அதற்காக முயற்சி செய்வதற்கும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்மில் ஒவ்வொருவரும், குறிப்பாக இளைஞர்கள், எந்த வகையிலும் தாழ்வு மனப்பான்மைக்கு இலக்காகிவிடக்கூடாது. இஸ்லாம் மட்டும்தான் உலக அமைதிக்கான உத்தரவாதமாக ஆக முடியும். திருக்குர்ஆன் மட்டும்தான் அமைதியை பரப்புவதற்கும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கும் போதனையை வழங்குகின்றது. संधि के खात्मे की எனவே இந்த போதனையின் ஞானத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் அவசியம் இருக்கின்றது. அந்த போதனையை தன் மீது செயல்படுத்த ஒவ்வொருவருக்கும் தேவை இருக்கின்றது. इस तालीम पर अमल करें। ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, நீங்கள் உங்களின் செயல் முன்மாதிரியின் மூலமாக உலகத்திற்கு கூறுங்கள், இன்று திருக்குர்ஆனின் பாதுகாப்பிற்குரிய பணிகளை செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் அகமதிகளாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளான். இது அல்லாஹ்வின் அருளாகும். திருக்குர்ஆனிற்கு சரியான விளக்க உரை வழங்குவதும் ஒரு வகையில் திருக்குர்ஆனின் பாதுகாப்பு பணியாகும். जिसके लिए अल्लाह ताला ने इस जमाने में அதற்காக அல்லாஹ் இக்காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். நமக்கு அல்லாஹ் அன்னாரை चुन लिया, हमें भी चुन लिया, हमें भी तौफीक ஒப்புக்கொள்வதற்கான பாக்கியத்தை வழங்கி அந்த பணிக்காக நம்மை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நமக்கும் பாக்கியம் வழங்கியுள்ளான். எனவே இந்த அழகிய போதனைகளை உலகில் பரப்புவதற்குரிய பணி இன்று ஒவ்வொரு அகமதிக்கும் உரிய பணியாகும். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு அகமதி, ஆணும் பெண்ணும் இளைஞனும் இளைஞிகளும் முயற்சி செய்ய வேண்டும். உலகம் இன்று நெருப்பு கிடங்கின் விளிம்பில் இருக்கின்றது. எப்போது வேண்டுமென்றாலும் உலகம் அதில் விழுந்து விடுகின்ற நிலைமை ஏற்பட்டு விடலாம். அதுபோன்ற நேரத்தில் உலகத்தை அந்த நெருப்பின் கிடங்கில் விழுவதிலிருந்து பாதுகாப்பது மற்றும் அமைதியை நிலைநாட்டுகின்ற பணிகளை அகமதிகளால் மட்டுமே செய்ய முடியும். और अमन और सलामती எனவே அதற்கு முயற்சி செய்வது அவசியமாகும். एक अहमदी की जिम्मेदारी है। और எல்லாவற்றையும் விட அதிகமாக அந்த நோக்கத்தை அடைவதற்காக அல்லாஹுடன் சிறப்பான தொடர்பை உருவாக்கிக் கொள்வதும் அவசியமாகும். इस मकसद को அவன் முன் குனிய வேண்டும். अल्लाह ताला அவனுடைய தக்வாவை மேற்கொள்ள வேண்டும். ताल्लुक पैदा करना है, அவன் மீதான அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். उसका तकवा इख्तियार करना அப்போதுதான் நாம் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலகத்திற்கும் அமைதி மற்றும் சாந்தியை நல்க முடியும். அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் மற்றும் நிலைமைகள் தொடர்பாகவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கவிதையில் கூறுகின்றார்கள், நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு. எவர்கள் அற்புதங்கள் நிறைந்த இறைவனிடம் அன்பு கொள்வார்களோ அவர்களே அந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அந்த அற்புதங்கள் நிறைந்த மற்றும் அனைத்து வல்லமைகளும் நிறைந்த இறைவனிடம் தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதும் அவன் மீதான நேசத்தில் முன்னேறுவதும் மிக மிக அவசியமானதாகும். அதற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா அதற்கான பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. இறைவனின் குரலை செவிமடுப்பதற்கும் சுய சீர்திருத்தத்தை செய்வதற்கும் மேலும் அழிவின் கிடங்கில் விழுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் உலக மக்களுக்கு பாக்கியத்தை வழங்குவானாக. நான் தற்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஹாலிர் ஜனாசா மற்றும் 2 காயிப் ஜனாசாக்களின் தொழுகையை நடத்துவேன். முதல் ஜனாசா இனாயத்துல்லா அஹ்மதி சாஹிப் அவருடையதாகும். டிசம்பர் 9ஆம் தேதி அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஜமாத்தின் முபல்லிகாக நீண்ட காலம் தொண்டாற்றியிருக்கின்றார்கள். அன்னாருடைய தந்தையாரின் பெயர் அல்லா பக்ஷ் ஆகும். காதியானில் அல்லா பக்ஷ் டீம் என்ற பிரஸின் உரிமையாளராக இருந்து வந்தார்கள். 1920ஆம் ஆண்டு இனாயத்துல்லா பக்ஷ் சாஹிப் அவர்கள்
பிறந்தார்கள். 5ஆம் வயதில் காதியானிற்கு வந்தார்கள். 1936ஆம் ஆண்டு தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூல் காதியானிலிருந்து மெட்ரிக் தேர்ச்சி பெற்றார்கள். 1943ஆம் ஆண்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இராணுவத்தில் கிளர்க்காக பணியில் சேர்ந்தார்கள். 1944இல் இராணுவத்திலிருந்து வெளியேறினார்கள். தமது 24ஆம் வயதில், அதாவது 1944ஆம் ஆண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். 1946ஆம் ஆண்டு முதல் கிழக்கு ஆப்பிரிக்காவில் முபல்லிக்காக தொண்டாற்றினார்கள். 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை தனது 60வது வயதில் அன்னார் ஓய்வு பெற்றார்கள். 1946 முதல் 1979 வரை 33 ஆண்டுகள் பாகிஸ்தானை விட்டு வெளியில் முபல்லிக்காக பணியாற்றும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். 4 மாதம் கென்யாவிலும் 18 ஆண்டுகள் 11 மாதம் தன்சானியாவிலும் முபல்லிக்காக தொண்டாற்றினார்கள். அதன் பிறகு ஓய்வு பெறும் வரை சியால்கோட் மற்றும் ஜங்கு பகுதிகளில் மாவட்ட முரப்பியாக தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை பெற்றார்கள். அவர்களுக்கு 4 மகன்களும் 3 மகள்களும் இருக்கின்றார்கள். ஒரு மகன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்று வருகின்றார். தன்சானியாவில் ஜமாத் பணிகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்ட போது ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் ஷேக் முபாரக் அஹமத் சாஹிப் அவர்களின் உதவிக்காக சில முபல்லிக்மார்களை அனுப்பி வைத்தார்கள். அதில் இனாயத்துல்லா சாப் அவர்களும் ஒருவராவார். அதேபோன்று திருக்குரானின் சவாஹிலி மொழியில் ஷேக் முபாரக் அஹமத் சாஹிப் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் அன்னாருக்கு உதவி செய்வதற்காக சிலரை அனுப்பி வைத்தார்கள். அதில் இனாயத்துல்லா சாஹிப் அவர்களும் மௌலானா ஜலாலுதீன் சாஹிப் கமர் அவர்களும் அடங்குவர். இவ்வாறு திருக்குரான் மொழிபெயர்ப்பு பணிகளில் பங்கு பெறும் பாக்கியமும் அன்னாருக்கு கிடைத்தது. தாருஸ் சலாமில் 3 வருடம் முபல்லிக் இன்சார்ஜாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. ஒருமுறை அன்னார் பங்காலா என்ற ஊரில் ஜமாத் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சைக்கிளில் பங்காலா சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அகமதிகள் குரல் கொடுத்தனர். அன்னாரிடம் கூறினர், அகமதி அல்லாத மக்கள் மற்றும் அவர்களின் இமாம் பள்ளிவாசலை எரிக்க வேண்டும், அங்கு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளனர். எனவே நீங்கள் பங்காலா செல்ல வேண்டாம் என்று கூறினர். அப்போது அன்னார் மிகவும் தைரியத்துடன் நான் கண்டிப்பாக அங்கு செல்வேன் என்று பதிலளித்தார். பயணத்தை தொடர்ந்தார். சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். எதிரில் அந்த ஊரின் தலைவரை சந்தித்தார். அன்னாரை சைக்கிளில் வருவதை கண்ட அந்த தலைவர் காரை நிறுத்தி சைக்கிளை விட்டுவிட்டு காரில் வரும்படி கூறினார். அதற்கு நான் சைக்கிளிலேயே செல்வதாக அன்னார் கூறினார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் அழைத்ததன் காரணமாக அந்த காரில் அமர்ந்து விட்டார்கள். தலைவரை கிராமத்திற்கு அழைத்து வந்தார்கள். வழியில் எதிரிகளின் திட்டத்தை அந்த தலைவருக்கு எடுத்து கூறினார்கள். அப்போது அந்த தலைவர் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அழைத்தார்கள். கூறினார், இவர் நமது விருந்தாளி ஆவார். விருந்தினரோடு ஒருபோதும் தகாத முறையில் அவ்வாறு நடக்கக்கூடாது. நான் அவ்வாறு நடக்கவும் விட மாட்டேன். அவருக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதனை நான் செய்வேன் என்றும் கூறினார். அகமதி அல்லாத அந்த இமாமையும் எச்சரித்தார். நான் இவரோடு தொழவும் செய்வேன் என்றும் கூறினார். அதேபோன்று தொழுகைக்கான நேரம் வந்தபோது அன்னாருக்கு பின்னால் நின்று அவர் தொழவும் செய்தார். அந்த பகுதியில் அன்னாரின் தாக்கம் ஏராளமான மக்கள் மீது இருந்தது. பரந்த அளவில் தனது தொடர்பை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஜமாத் மற்றும் கிலாபத்தோடு பற்றுள்ளவர்களாக இருப்பதற்கான பாக்கியத்தை வழங்குவானாக. 2வது காயிப் ஜனாசா மதிப்பிற்குரிய மௌலவி பஷீர் அஹமத் சாப் காலாப்கானா தர்வேஷ் காதியான் அவர்களுடையதாகும். அவர்கள் காதியான் தர்வேஷ் ஆவார்கள். டிசம்பர் 7ஆம் தேதி தமது 87வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌலவி பஷீர் அஹமத் சாப் அவர்கள்
காதியானில் வெளியான பதர் பத்திரிகையில் தம்மை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். எனது கிராமத்தை சார்ந்த நண்பர் மதிப்பிற்குரிய முகமது அகமது சாஹிப் காதியான் வந்தார்கள். நான் டேரா பாபா நானக்கில் அப்போது தேர்வு எழுதி வேலை தேடிக் கொண்டிருந்தேன். மதிப்பிற்குரிய முகமது அகமது சாஹிப் அவர்கள் செய்தி அனுப்பினார்கள் எனக்கு. நான் காவலாளி வேலையை விட்டுவிட்டு காதியானில் அல் ஃபசல் அலுவலகத்தில் பணி செய்ய போகின்றேன். எனவே நீங்கள் இங்கு வந்து எனது அந்த காவலாளி பணியை செய்யுங்கள் என்று கூறினார். அப்போது அவர் அகமதியாக இல்லை. 1946 நடந்த சம்பவமாகும் இது. அவர் கூறுகின்றார், நான் எனது கிராமத்திலிருந்து காதியான் சென்று விட்டேன். நான் எனது வேலை தொடர்பாக காதியான் வந்தபோது எனக்கு அகமதியத்தை பற்றி எதுவும் தெரியாது. நான் முஸ்லீம் அல்லாத ஒருவரிடம் காதியானிகள் இல்லாத ஒரு பள்ளிவாசலை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினேன். நான் அவர்களின் பள்ளிவாசல்களில் செல்ல மாட்டேன் என்றும் கூறினேன். அந்த முஸ்லீம் அல்லாத நபர் எனக்கு மஸ்ஜித் அக்ஸா செல்வதற்குரிய வழிபாதையை காட்டி தந்தார். நான் அங்கு சென்றேன். அது மிகப்பெரிய பள்ளிவாசலாக இருந்தது. அங்கு ஒருவர் தொழுது கொண்டிருந்தார், மற்றொருவர் ஓதிக் கொண்டிருந்தார். அது அழகிய காட்சியாக இருந்தது. அப்போது அவர், நமது பள்ளிவாசலோ சிறப்பானதாக இருக்கின்றது, இனி நான் காதியானிகளின் பள்ளிவாசலுக்கு செல்ல மாட்டேன் என்று கூறினார். இது அகமதிகளின் பள்ளிவாசல் என்று ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் அஹ்ராரிகளின் பள்ளிவாசலுக்கும் நான் சென்றேன். அதன் நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தது. எனவே நான் இனி மஸ்ஜித் அக்ஸாவிலேயே தொழுது வருவேன் என்று முடிவெடுத்தேன். மெதுமெதுவாக அகமதி நண்பர் ஒருவரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர்கள் ஜமாத்தை பற்றிய தூது செய்தி எனக்கு கூறினார்கள். தப்லீக் ஹிதாயத் போன்ற நூல்களை கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு அகமதியத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்கினான். 1947 ஆண்டு நாட்டின் பிரிவினை நிகழ்ந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கட்டளை கிணங்க குத்தாம் மிக தொலைவிலிருந்து தலைமையகத்தை பாதுகாப்பதற்காக வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நானும் எனது பெயரை தலைமையகத்தின் பாதுகாப்பிற்காக கொடுத்தேன். அதற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டது. இவ்வாறு அல்லாஹ் தஆலா தர்வேஷிகளில் இணையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கினான். கூறுகின்றார்கள், நான் பைய செய்த பிறகு குறிப்பாக எனது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகவும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். நாட்டின் பிரிவினை நடந்த போதும் எங்களுடன் வந்துவிடு என்று என்னை அழைத்தார்கள். மேலும் நான் அகமதியானதை எண்ணி மிகவும் வேதனைப்பட்டார்கள். எனது தந்தையும் தாயாரும் அழுது அழுது என்னை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் நான் அவர்களின் அழைப்பை மறுத்துவிட்டேன். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினேன். எனது தாயார் இந்த வேதனையின் காரணமாக கண் பார்வையை இழந்தார்கள். ஆயிரத்தி 1952 ஆண்டு அன்னாரின் திருமணம் ஹைதராபாத்தை சார்ந்த ஜஹருதீன் சாஹிப் அவர்களது மகளோடு நடந்தது. அன்னாருக்கு 2 மகன்கள், மஹமூத் அகமது சாஹிப் மற்றும் ஷோயப் அகமது சாஹிப் என்ற 2 மகன்கள் அன்னாருக்கு இருக்கின்றனர். ஷோயப் சாஹிப் அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவார். அவர் நாசிர் பைத்துல்மால் கர்ச்சாக காதியானில் தொண்டாற்றி வருகின்றார். அதேபோன்று அன்னாருடைய ஒரு மருமகன் காரி நவாப் சாஹிப் அவர்களும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் கிராமப்புற முபல்லிக்காக தொண்டாற்றும் நற்பாக்கியத்தையும் அன்னார் பெற்றிருக்கின்றார்கள். தப்லீகில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். மக்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்று கரும் பலகைகளில் எழுதக்கூடியவராகவும் அன்னார் இருந்தார்கள். இவ்வாறு அன்னார் தப்லீக் செய்து வந்தார்கள். அதேபோன்று பல்வேறு அலுவலகங்களிலும் பணி செய்யக்கூடிய பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்திருக்கின்றது. பதர் பத்திரிகையின் மேனேஜராகவும் தொண்டாற்றி இருக்கின்றார். அதேபோன்று லங்கர்கானா மற்றும் வேறு சில இடங்களிலும் தொண்டாற்றியுள்ளார். மிக பரந்த அளவில் தொடர்பை உருவாக்கியிருந்தார். அரசாங்க துறையில் அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார். அவர்கள் அன்னாருக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் பள்ளிவாசலுக்கு வந்தே தொழுகையை நிறைவேற்றி வந்தார். மரணமடைந்த அந்த நாளிலும் கூட லுகர் மற்றும் அசர் தொழுகையை பள்ளிவாசலில் வந்தே தொழுதார். மஸ்ஜித் முபாரக்கினுடைய பழைய பகுதியில் பெரும்பாலும் அவர் தொழுது வந்தார். நல்ல ஆன்மீக கனவுகள் காணக்கூடியவராகவும் துவா செய்யக்கூடியவராகவும் இருந்து வந்தார். எல்லோரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடியவராகவும் இருந்தார்கள். பெரும்பாலும் புதிதாக வாழ்க்கையை அர்ப்பணித்த இளைஞர்கள் இவரிடமிருந்து நிறைய பயன்பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் சந்ததிகளை அன்னாரின் துவாக்கள் மற்றும் நன்மைகளுக்கு வாரிசாக்குவானாக. 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய கானிதா பேகம் சாஹிபா அவருடையதாகும். அன்னார் ஒடிசாவை சார்ந்தவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த டாக்டர் தாரிக் அஹமது சாஹிப், அதாவது காதியான் நூர் மருத்துவமனையின் இன்சார்ஜ் அவர்களின் தாயார் ஆவார்கள். அக்டோபர் 16ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போதுமென்ற மனம் படைத்தவர், எளிய இயல்பை உடையவர், பொறுமையை மேற்கொண்டவர், ஏழைகளை பராமரித்தார், நல்ல விசுவாசமிக்க பெண்மணியாக திகழ்ந்தார்,
தனது பிள்ளைகளின் உயர் கல்வி மற்றும் உயர்ந்த தர்பியத்தின் பக்கம் எப்போதும் கவனம் செலுத்தி வந்தார். அன்னாரின் கணவர் அரசாங்க ஊழியராக இருந்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட வருமானமே இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்த போதிலும் அன்னார் தனது நெருங்கிய ஏழை உறவினர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். மர்ஹுமா கானிதா பேகம் சாஹிபா இவ்விஷயத்தில் தனது கணவருக்கு எப்போதும் உதவி செய்து வந்தார். ஆட்சேபனை எதுவும் செய்யவில்லை. எப்போதும் ஊக்கமளித்து வந்தார். அல்லாஹ் தாலா மர்ஹுமாவின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அன்னாரின் நன்மைகளை அன்னாரின் சந்ததிகளிடமும் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.